நெக்லஸை காணோம். நெக்லஸை காணோம். வைர நெக்லஸ், கல்யாண வீடு, மணப்பெண் கீதாவின் அறை. கீதா அல, அவளது அம்மா சீதா பிரமித்து விக்கித்து நிற்க ஒரே சோகமயமாக இருந்தது அந்த அறை. காலை 8 மணிக்கு இப்படி ஒரு திடுக்கிடும் செய்தி. இன்னும் 2 மணி நேரத்தில் தாலி கட்டியாக வேண்டும். சீதாவின் தம்பி மகேஷ் உள்ளே வந்தவன் அம்மாவும் பெண்ணும் பேயடித்தார் போல் நிற்பதை கண்டான். ஹெல்ப் ப்ளீஸ் டா மகேஷ், சீதா கெஞ்சினாள். மகேஷ் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனி சொந்தமாக நடத்துபவன். கவலைப்படாதே, இன்னும் தாலி கட்ட 2 மணி நேரம் இருக்கு என்ற மகேஷ் கீதாவை நோக்கினான். அழாதே, கடைசியா நெக்லஸை எங்கே வைத்திருந்தாய் சொல்லு என்றான். 6 மணிக்கு காபி சாப்பிடும்போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருந்தது. அது மேலே பூவை கொண்டு யாரோ வச்சிருக்கா. இப்ப பார்த்தா நெக்லஸை காணோம். விக்கித்தவாறே கீதா விவரித்தாள். சரி, யார் யார் இங்கே வந்தது அதை சொல். சமையல்காரர் சாமா காப்பி கொடுக்க வந்தார். நம்ம வேலைக்காரி மீனாட்சி பூ கொண்டு வந்தாள். என் ஃப்ரெண்டு கோகிலா வந்தாள். அப்புறம் நம்ம மாமாவோட சொந்தக்கார பையன் ரவி என்னை பார்த்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போனான். அப்புறம் மண்டபத்தில் அலங்காரம் செய்கிறவங்க 2 பேர் வந்துட்டு போனாங்க. இப்போ அம்மா நீ நிறுத்தினாள் கீதா. நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். இந்த 6 பேரையும் ஒவ்வொருத்தராக இங்கே வரச் சொல்லு என்று சீதாவிடம் கூறிய மகேஷ், நெக்லஸின் விலை என்ன என்று கேட்டான். 3.5 லட்சம் ரூபாய்டா என்றாள் சீதா. முதலில் சமையல்காரர் சாமா வந்தார். என்ன விஷயம் என்றார். பளீர் என்று மகேஷ் கேட்டான். நெக்லஸ் எங்கே ஹி என்று சிரித்த சாமா, சமையலறை டெஸ்க் மேலே இருக்கு. ஆமாம், நீங்கள் வெற்றிலை போடுவேலா என்றார். திடுக்கிட்ட அனைவரும் டெஸ்க் மேலே நெக்லஸா என்றனர். சாமா விவரித்தார். என்னோட வெத்திலை பெட்டி பெயர் தான் நெக்லஸ். அதை எப்போதும் பையிலே வச்சு கழுத்திலே தொங்க போட்டிருப்பேன். அதனாலே அதுக்கு நெக்லஸ்னு பேர் வச்சுட்டாங்க நம்ம பசங்க என்றார் அவர். சரி, கொஞ்சம் இங்கேயே இருங்க என்ற மகேஷ், மீனாட்சியை வரச் சொல் என்றான். உள்ளே வந்த மீனாட்சியிடம் அதே கேள்வியை கேட்க அவள் அலறிவிட்டாள். ஐயோ, காணாமா, 1000 தடவை சொல்லிட்டேனே, இப்படி அலட்சியமா இருக்கக்கூடாதுன்னு, எடுத்து வைன்னு காலையில் 6 மணிக்கு கூட சொன்னேனே. மீனாட்சியை அங்கே இருக்க சொன்ன மகேஷ், சரி, அடுத்து கோகிலாவை வரச் சொல் என்றான். நெக்லஸ் என்று வாயை திறந்ததும் அவள் ஓ என்று அலறினாள். அதை நான் தானே வாங்கி தந்தேன். ஸ்பெஷலாக ஆர்டர் செய்து வாங்கினேன் என் அங்கிள் கடையில். ப்ளீஸ் வெயிட் என்ற மகேஷ், சரி, மண்டபக்காரர்களை வரச் சொல் என்றான். சார், நாங்கள் உள்ளேயே வரல சார், 1/2 நிமிஷத்தில் பூவை கொடுத்துட்டு போயிட்டோம் என்றார்கள் அவர்கள். சரி, இங்கேயே கொஞ்சம் இருங்க என்றான் மகேஷ். கடைசியாக வர வேண்டியது ரவிதான். ரவி, நெக்லஸ் ஒன்றை காணோம், பார்த்தாயா மகேஷ் கேட்க, ரவி சீரியஸான முகத்துடன் ஆ என்று அலறிவிட்டு தன் பையை எல்லாம் காண்பித்தான். நான் நேர ஸ்டேஷன்ல இருந்து இங்கே வந்தேன், கங்க்ராச்சுலேட் பண்ணேன். அதோ என் பை அங்கே ஹாலில் இருக்கு, அதில் வேணும்னாலும் பாருங்கள். தாலி கட்டியவுடன் மத்தியான ரயிலை பிடிச்சு ஊருக்கு போகணும். மகேஷ் கேட்டான். வந்தது எந்த ரயிலு? காலையில் வந்தேனே, பாண்டியன் எக்ஸ்பிரஸ், 5:30 மணிக்கு வந்தது. கரெக்ட் டைம், நேரே இங்கே வந்தேன். இப்போ மத்தியானம் பஸ்ஸை பிடிச்சு ஊருக்கு போகணும். நாளைக்கு ஒரு மீட்டிங். சரி மகேஷ், நெக்லஸை கொடுத்துடு. எங்கே வச்சிருக்கே என்றான். ஐயோ, இது என்ன அபாண்டம், என் பையை காண்பிக்கிறேன் என்ற மகேஷ் ஓடி சென்று தன் பையை திறந்து கொட்டினான். அதில் நெக்லஸ் இல்லை. சார், நாங்க தான் இவரோட பைய எங்க வண்டிக்கு பக்கத்துல பூச்செடி கிட்ட வச்சோம். அவர் வந்தவுடன் அதை எடுத்து எங்க கையில கொடுத்து மண்டபத்தில் வைக்க சொல்லிட்டார் சார் என்றனர் மண்டபக்காரர்கள். உடனே மகேஷ் அவர்களிடம், எந்த இடத்தில் பையை வைத்தீர்கள், எனக்கு காண்பியுங்கள் என்றான்.
மண்டப வாசலில் இருந்த பூச்செடி அவர்கள் காண்பித்தனர். சார், இங்கே வந்து பையை வாங்கிக்கிட்டார் என்றார்கள் மண்டப வேலைக்காரர்கள். பூச்செடியை கவனமாக பார்த்த மகேஷ் கையை விட்டு அதை சுற்றி தோண்டினான். அட, நெக்லஸ்! அனைவரும் ஆவென்று அலறிவிட்டனர். போலீஸ் வந்து உன்னை கைது செய்தவர்கள் ஓடிப்போ, சொந்தக்காரன் என்பதால் விடுகிறேன் என்றான் மகேஷ். எல்லோரும் ஆச்சரியத்தின் எல்லைக்கே போய்விட்டனர். சீதா கண்களில் மகிழ்ச்சி பொங்க, எப்படிடா கண்டுபிடிச்ச என்று மகேஷை கேட்டாள். ஒண்ணுமில்லக்கா, சிம்பிள். இன்று பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வரவே இல்லை. ஒரு ரயில் டிலே ஆயிடுச்சு. அது வர இன்னும் 4 மணி நேரம் ஆகும். என் ஃப்ரெண்டை கூப்பிட ஸ்டேஷனுக்கு போனேன். அப்பதான் இது தெரிஞ்சது. ஆகவே ரவி பொய் சொல்றான்னு தெரிஞ்சது. பூச்செடியில் மற்ற இடமெல்லாம் காஞ்சிருக்கு, அதன் வேர்கிட்ட மட்டும் ஈரமா இருக்கு. அப்புறமா வந்து எடுத்துக்கலாம்னு இங்கே புதைச்சி வச்சுட்டான். கீதா அசந்த ஒரு நிமிஷத்துல இதை பாக்கெட்ல போட்டிருக்கான். மகேஷின் விளக்கம் ஒரு புறம் இருக்க, மண்டபத்தில் நாதஸ்வர மேல சத்தம் ஓங்கி கேட்டது. இது சாதாரண நெக்லஸ் இல்லை, ரோஜா நெக்லஸ் என்று ரோஜா செடியை சுட்டி காட்டியவாறே அதை வாங்கி கொண்ட சீதா தன் பெண்ணின் கழுத்தில் அதை சூட்டினாள். அனைவர் முகமும் மலர்ந்தது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.